ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். மேடம் வந்து ஸ்லோப்பில் வந்து இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க மறுபடியும். ஸோ ஸ்லோப்பில் வந்து எப்படி வந்து பைட்டிங் பாயிண்டில் வண்டியை கண்ட்ரோல் பண்ணி வண்டி பின்னாடி போகாமல் முன்னாடி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப அழகாக வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு ஸ்லோப் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஸ்லோப்பில் அவங்களுக்கு கரெக்டாக வண்டி வந்து பேக் சைடு போகாமல், அதாவது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வண்டி வரணும், அதை பற்றி தான் நான் அவங்களுக்கு இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. எப்படி வந்து இந்த ஸ்லோப்பில் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப்பில் வந்து அவங்க கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். எஸ், இந்த இடத்துல வந்து கரெக்டான பாயிண்டில் நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு ஸ்லோவாக வந்து கிளச்சோட கண்ட்ரோலு, பைட்டிங் பாயிண்ட்டை பேலன்ஸ் பண்ணி வரணும். ஸ்லோவாக நின்றுட்டு மறுபடியும் அவங்க மூவ் பண்ணி வர போகிறாங்க. இந்த டைமும் வந்து கரெக்டான கண்ட்ரோலில் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணி வரணும். இப்படி தான் வந்து டிராஃபிக்கில் ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ டிராஃபிக்கில் இப்படி நின்று தான் நம்ம மூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ண சொல்லி கொடுக்குறேன். இப்போ அப்படியே முன்னாடி ஃபைட்டிங் பாயிண்ட். வெரி குட், சூப்பர். ஸோ மேம் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஸ்லோப்பில் வண்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மெத்தட் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து மோர் தென் ஒரு 5 to 10 டைம்ஸ் அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பைட்டிங் பாயிண்ட் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து அவங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீழே ஒரு ஸ்லோப்பில் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேடம் இருக்கிறது வந்து ஒரு ஸ்லோப்பில். இப்போ இந்த ஸ்லோப்பில் இருந்து அவங்க கரெக்டாக பைட்டிங் பாயிண்ட் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக மூவ் பண்ணி வரணும். இப்போ கரெக்டாக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் வரணும். ஏன்னா ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மூவ் ஆகி நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். பட் வண்டி ஆஃப் பண்ணாமல் கரெக்டாக வரணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தான் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வண்டி ஆஃப் ஆனாலும் வண்டி பின்னாடி போகாமல் மறுபடியும் வந்து கரெக்டாக அந்த பைட்டிங் பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி வரணும். எஸ், சூப்பர், வெரி குட். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நின்று மூவ் பண்ணும்போதும் உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகாமல் மேனேஜ் பண்ணுங்கள். அகெயின் பைட்டிங் பாயிண்ட் வரும்போது ஆக்சிலேட்டர் கொடுங்க லைட்டாக. ஓகே, குட், சூப்பர். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஸ்லோப் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கரெக்டான கண்ட்ரோலில் அழகாக வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. அப்படியே பின்னாடி ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க மேடம். ஸோ மறுபடியும் வந்து இந்த ஸ்லோப்பில் எப்படி வந்து பைட்டிங் பாயிண்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத ட்ரெயின் பண்ண போகிறேன். எஸ், இப்போ அவங்க போயிட்டுருக்கிறது ரிவேஸில். ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் மீடியமான ஒரு ஸ்லோப்பு. ஏன்னா பெரிய ஸ்லோப்பில் ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லாவே மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. பட் ஆனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லோப்பு தான் இருக்கும். பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா ரோடோட மெயின் ஜங்ஷனில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லோப்பில் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் வந்து அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கரெக்டான கண்ட்ரோலில் அழகாக வந்து மேனேஜ் பண்ணி பார்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து அவங்க ஸ்லோப்பில் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மெத்தடும் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கிளியராக அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். மேம் வந்து இன்றைக்கி 6th டே ட்ரைனிங். இந்த 6th டே ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேமே வந்து அவங்க வீட்டில் இருந்து 2 hours வந்து ராமபுரம் வரைக்கும் அவங்களே தனியாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விதமான கண்ட்ரோலும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்ததில் அவங்களால வந்து பக்காவாக மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ட்ரைனிங் 10 days கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ 1 day ட்ரிப் வந்து ஹைவேஸ் கூப்பிட்டு போயிட்டு ஹைவேஸில் எப்படி வந்து ட்ரைவ் பண்ணுறது, எந்தெந்த விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணணும், அதே நைட் டைமில் எப்படி ஓட்டணும், டே டைமில் எப்படி ஓட்டணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறோம் ஹைவேஸில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்க்கிங் இஷ்யூ இருக்கும். ஸோ பார்க்கிங் மட்டுமே தனியாக ட்ரைனிங் கொடுக்குறோம். அது வந்து ஒரு சிங்கிள் செக்ஷன் ட்ரைனிங் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மேம் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு அவங்க இன்றைக்கி அலோனாக வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதே ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா
நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ண முடியும். எஸ், இப்போ ஸ்லோப்பில் மறுபடியும் வந்து கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. எஸ், இப்போ நிற்கிறாங்க, மறுபடியும் வரப்போகிறாங்க. எஸ், இந்த இடத்துல கிளச்சோட கண்ட்ரோல் சூப்பர். மறுபடியும் நிற்கிறோம். எஸ், அகெயின் கிளச்சோட கண்ட்ரோலில் வண்டி ஆஃப் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து வண்டி பின்னாடி போகாமல் மேனேஜ் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வெரி குட், சூப்பர் மேடம். கிளச்சோட கண்ட்ரோலில் அழகாக வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணி இந்த பைட்டிங் பாயிண்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்படி மேடம் இருக்குது? இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி ஓட்டிகிட்டு வரும்போது, தனியாக ஓட்டிகிட்டு வரும்போது இதுதான் மிஸ்டேக் பண்ணேன். பிரேக்லேயே பயந்து பிரேக்லேயே கால் வச்சேன். பிரேக்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு வரணும். சூப்பர். அப்படியே பின்னாடி போயிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். வெரி குட். ஸோ இப்போ மறுபடியும் வந்து அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் எது கொடுக்குறோன்னா, தனியாக அவங்க மறுபடியும் ஓட்டிகிட்டு வரும்போது இந்த சின்ன சின்ன ரோட்டில் எல்லா இடத்துலையுமே ஸ்லோப்புங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஸ்லோப்பில் டென்ஷன் ஆகாமல் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பக்காவாக ஓட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வெரி குட். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி வர போகிறாங்க. மறுபடியும் இந்த ஸ்லோப்பில் எப்படி வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்லோப்பில் அதாவது வந்து கிளச்சோட கண்ட்ரோலில் அழகாக மேனேஜ் பண்ணி ஓட்டணும். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சூப்பர். ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க மூவ் பண்ணும்போது கிளச்சோட கண்ட்ரோலு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் வண்டி வந்து மூவ் ஆகுது பக்காவாக உங்களுக்கு. எஸ், குட். ஸோ இதுதான் வந்து ஸ்லோப்பில் மேனேஜ் பண்ண வேண்டிய மெத்தட் உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப கூலாக நீங்கள் ரிலாக்ஸாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் மேடம் ஸ்லோப்போட கண்ட்ரோல் உங்களுக்கு. ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணி காமிங்க வியூவர்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து அந்த பைட்டிங் பாயிண்ட் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால வண்டி வந்து பின்னாடி போகாமல் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். எஸ், சூப்பர். அப்படியே லெஃப்ட் லைட்டாக திருப்பிக்கணும். லெஃப்ட் திரும்பினா ஸ்ட்ரைட் ஆகும். எஸ், லெஃப்ட் கொஞ்சம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்லோப் ஆக்சுவலாக. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், அருவி மாதிரி ஓடிட்டுருக்கு, தண்ணி ஓடுற மாதிரி பின்னாடி வண்டி கொடுன்னு ஓடிட்டு இருந்தது. ஓகே, ஸ்லோப்பில் வந்தாச்சு நாங்கள். இப்போ இந்த ஸ்லோப்பில் எப்படி பைட்டிங் பாயிண்டில் வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்கங்கிற மெத்தடை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ் மேடம், கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஸ்லோவாக பண்ணுங்கள். கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி காமிங்க. எஸ், இந்த இடத்துல வந்து கரெக்டான மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கால் வந்து கிளச்சிலையும் இன்னொரு கால் வந்து ஆக்சிலேட்டர்லையும் வச்சுருக்காங்க. ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லோப்பில் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. எப்படி மேடம், ஸ்லோப்பில் எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுதுங்களா? எல்லா ஸ்லோப்லேயும் இப்படி தான் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஈஸியான உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பர், தேங்க்யூ.